புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இசைப்புயல் AR ரஹ்மான் 2018ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 2.0 என்ற திரைப்படத்திற்கு பிறகு AR ரஹ்மானும் இயக்குனர் சங்கரும் முதல் ஒத்துழைப்பை குறிக்கும் வகையில் வரவிருக்கும் பீரியட் படமான வேல்பாரி என்ற திரைப்படத்திற்காக பிரபல இயக்குனர் சங்கருடன் மீண்டும் இணைய இருக்கிறார். இயக்குனர் சங்கர் தற்போது ராம் சரணுடன் கேம் சேஞ்சர் என்ற திரைப்படத்தில் பணிபுரிந்து வருகிறார். அதன் பிறகு இயக்குனர் சங்கர் வேல்பாரி என்ற திரைப்படத்தின் தயாரிப்பை தொடங்க இருக்கிறார். வேல்பாரி அதிகம் விற்பனையாகும் தமிழ் நாவலான வீரயுக நாயகன் வேல்பாரியிலிருந்து உத்வேகம் பெறுகிறது மற்றும் இந்த திரைப்படம் ஒரு முத்தொகுப்பாக திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தில் சூர்யா தலைமை தாங்க இருப்பதாகவும் விக்ரம் ஒரு முக்கிய கதாபாத்திரத்திற்காக அணுகப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சாத்தியமான ஒத்துழைப்பு 9 ஆண்டுகளில் இயக்குனர் சங்கருடன் நடிகர் விக்ரமின் முதல் திட்டத்தையும் 21 ஆண்டுகளில் சூர்யாவுடன் அவரது இரண்டாவது திட்டத்தையும் குறிக்கும். எபிக் பீரியட் திரைப்படமான வேல்பாரி என்ற இந்த திரைப்படம் இந்திய சினிமாவில் அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்படும் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜென்டில்மேன், காதலன், இந்தியன் மற்றும் முதல்வன் உட்பட இசைப்புயல் AR ரஹ்மான் மற்றும் இயக்குனர் சங்கர் கூட்டணியில் ஒரு வரலாறே உள்ளது. வேல்பாரி என்ற இந்த திரைப்படத்தில் சங்கரும் AR ரஹ்மானும் மீண்டும் இணைவது ஒரு மறக்க முடியாத சினிமா அனுபவத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேல்பாரி என்ற இந்த திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீடு 2025ஆம் ஆண்டு என திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 திரைப்படத்திற்காக இயக்குனர் சங்கர் ரஹ்மானை அணுகியிருக்கிறார். ஆனால் பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படத்தின் உரிமையில் ரஹ்மானின் உறுதிப்பாடு அனிருத் ரவிச்சந்திரனின் ஈடுபாட்டிற்கு வழிவகுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது.